வணக்கம். இப்போ நான் ஒரு கன்சியூமர் கேஸ் ரிலேட்டடான வீடியோ தான் போடுறேன். நுகர்வோர் இது கன்சியூமர் கேஸ். ஓகேவா? கன்சியூமர் கேஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறேன். கன்சியூமர் கோர்ட்ல எப்படி அப்பீல் போடுறதுன்றத பத்தி சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து நான் யாருக்காக சொல்றேன்னா, இப்போ ஃப்ரெஷ் அட்வொகேட்ஸுக்காக சொல்றேன். ஓகேங்களா? புதுசா வர்ற அட்வொகேட்ஸ், எனக்கு பின்னாடி வந்தவங்க, வரப்போறவங்க, ஓகேவா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். பொதுமக்களுக்காக நான் போடல. பொதுமக்கள் இத பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சரிங்களா? இது யாருக்காக போடுறேன்னா, என்னுடைய சகோதர, சகோதரிகள், பிரதர் அண்ட் சிஸ்டர் அட்வொகேட்ஸ், இளம் வழக்கறிஞர்கள், என்னுடைய சமூகத்து மக்களுக்காகத்தான் நான் இத போடுறேன். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து அப்பீல் கேஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? கன்சியூமரை பொறுத்தவரைக்கும். கன்சியூமர்ல நெறைய டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் இருக்கு. அரியலூர் கன்சியூமரு, திருவண்ணாமலை, வேலூர், தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து கன்சியூமர் கோர்ட் இருக்கும். ஓகேங்களா? அங்கெல்லாம் வந்து கேஸ் நடக்கும். அங்க வந்து கேஸ் நடந்ததுக்கப்புறம் அப்பீல் போகணும்னா, அங்கேயே அதே டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷன்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அதுக்கு ஸ்டேட் கமிஷன் தான் வரணும். ஓகேங்களா? ம். அந்த ஸ்டேட் கமிஷன்ல எப்படி அப்பீல் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ சொல்றேன். பாருங்க. இளம் வழக்கறிஞர்களுக்காக தான் அத போடுறேன். அதாவது மெயினா என்னன்னா, இந்த இளம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது நேத்து பிஎல் முடிச்சுட்டு, முந்தாநேத்து பிஎல் முடிச்சுட்டு, நேத்து ஆல் இண்டியா பார் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து கோர்ட்டுக்குள்ள கவுன் மாட்டிக்கிட்டு வராங்க பாருங்க. அவங்களுக்காக தான் அத போடுறதே. சரிங்களா? ம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சுக்கணும். கன்சியூமர் ஃபோரம்னா என்ன? கன்சியூமர் கமிஷன்னா என்னது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க எதுவுமே தெரியாம பாவம் வந்து நிக்கிறாங்க. பார்க்கறதுக்கே பாவமா இருக்குது. கூட இருக்கிற பிரதர் அட்வொகேட், சிஸ்டர் அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஆனாலும் வந்து அந்த காலிங் ஹவர்ஸ்ல வந்து எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஓகேங்களா? அதனால வந்து என்ன சொல்றது? கேஸ் பாட்டு அவங்கவங்க அவசர கதியில ஓடிக்கிட்டு இருக்கும்போது, பாவம் இவங்க நிர்கதியா அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு தெரியாம இவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் யாரும் குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவர்களை வந்து என்னுடைய சகோதரர்களா நெனச்சு வந்து நான் என்ன சொல்றேன், என்னுடைய என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அட்வொகேட்ஸ் தான் எல்லாருமே. கரெக்ட்டுங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த ஸ்டேட் கமிஷன்னா என்ன அப்படின்னு தெரியாத அட்வொகேட்ஸ்களுக்காக இத போடுறேன். சரிங்களா? சீனியர்ஸுக்காக நான் இத போடல. ஏன்னா, என்ன விட நீங்க பயங்கர நாலேஜ்டு. சீனியர்ஸுக்கு தல வணங்குறேன். சரிங்களா? சீனியர்ஸ் யாரும் இத பார்க்க வேண்டாம். ஏன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தானே. உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? நாங்க தான் கத்துக்க வேண்டியவங்க. சரிங்களா? நான் கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்டத என்னுடைய கூட எனக்கு பின்னாடி வர்ற மக்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டு போறேன். வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து ஸ்டேட் கமிஷன்ல வந்து அப்பீல் எப்படி ஃபைல் பண்ணணும்? என்னென்ன பண்ணணுன்றத பத்தி சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அப்பீல் போறீங்க வைங்களேன், லோவர் கோர்ட்ன்னு சொல்லுவாங்க. மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷன். சரிங்களா? இங்க வந்து ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான தீர்ப்பு வரல, இல்லன்னா எக்ஸ் பார்ட்டி ஆயிடுது. அப்படிங்கிற பட்சத்தில நீங்க அப்பீலுக்கு போவீங்க. சரிங்களா? அப்படி நீங்க அப்பீலுக்கு போகும்பொழுது, நீங்க வந்து ஆல் த ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ், ரெலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்ல தான் இன்னைக்கு போடணும். இப்போதைக்கு ஆன்லைன்ல தான் நீங்க போடணும். இனிமே எல்லாமே ஆன்லைன் தான் ஆகும். இனிமே தான் ஆன்லைன் தான் ஆகப்போகுது. இனிமே ஆஃப்லைன்லாம் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து என்ன இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 11, 2024. இன்னைக்கு டேட்ல எல்லாமே ஆன்லைன் தான். சரிங்களா? ஆஃப்லைனே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து ஆஃப்லைனா இருந்தது. அது வந்து ஈஸியா இருந்தது. ஆஃப்லைனா இருக்கும்பொழுது. இப்போ ஆன்லைன் ஆயிப்போச்சு. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் கஷ்டமா இல்ல. எல்லாருக்குமே அது கஷ்டமா தான் இருக்கு. நீங்க ஒவ்வொரு அட்வொகேட்டையும் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்லைன் ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆஃப்லைன் என்ன சொல்றது? நமக்கு வந்து ஆஃப்லைன் தான் தேவைப்படுதுப்பா. ஆன்லைன் தேவையில்லப்பா அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எல்லா அட்வொகேட்டும் அததான் சொல்லுவாங்க. ஏன்னா, ஆன்லைன் வேலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கிளரிக்கல் ஜாப். இட் இஸ் நாட் அன் அட்வொகேட் ஜாப். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்வொகேட் ஆகும். நம்ம வந்து கிளர்க்கு கிடையாது. இந்த ஆன்லைன் வேலையெல்லாம் செய்யறது கிளர்க்குங்க தான் செய்வாங்க. ஓகேங்களா? அந்த கிளர்க்கு செய்ய வேண்டிய வேலைய நம்மகிட்ட தள்ளி விட்டுர்றாங்க. ஏன்னா நம்ம வந்து அட்வொகேட் ஆகும். நம்ம வந்து வி ஆர் பிளேசிங் அவர் கன்டென்ஷன்ஸ் பிஃபோர் த ஹானரபிள் கோர்ட், பிஃபோர் த ஹானரபிள் ஜட்ஜ். கரெக்ட்டுங்களா? வி ஆர் எக்ஸ்பர்ட் இன் லா. கரெக்ட்டுங்களா? வி ஆர் நாட் எக்ஸ்பர்ட் இன் கிளரிக்கல் ஜாப். சரிங்களா? அப்ப இந்த கிளரிக்கல் வேலை பார்க்கறதுக்கா நம்ம பிஎல் படிச்சோம்? கிளரிக்கல் வேலை பார்க்கறதுக்கு வந்து நம்ம பிஎல் படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. சாதாரணமா பிஏ ஹிஸ்ட்ரி, எம்எஸ் ஆஃபீஸ் இது படிச்சாலே போதுமானது. கோர்ட் வந்து தனியா வந்து இந்த ஆன்லைன் வேலைக்குன்னு வந்து கிளர்க்குங்கள வந்து ரெக்ரூட் பண்ணணும். ஆனா அந்த மாரி அவங்க பண்றதில்ல. அதையெல்லாம் பண்ணாம நம்ம பக்கத்துல தள்ளி விட்டுர்றாங்க இந்த ஆன்லைன் வேலைங்கள.
இது வந்து வக்கீல்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கள் சொல்றாங்க. ஆனா அது எதுவும் எடுபடுற மாரி தெரியல. இந்த ஆன்லைன் ஃபைலிங்கால வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்பவே சிரமப்படுறோம். இதுதான் வந்து உண்மை. கரெக்ட்டுங்களா? அதாவது என்னன்னாக்கா, வக்கீலுன்றவன் ரொம்ப நல்லவன். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான். அவன் ஒரு சுமை தாங்கி. அதனால வந்து இத அவன் பக்கமே தள்ளி விட்டுரு. அவனே பார்த்துக்கட்டும்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுர்றாங்க. தள்ளி விட்டாச்சு. இப்ப அத நம்ம தான் அதத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. நேத்து நான் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போயிருந்தேன். சைதாப்பேட் கோர்ட்டுக்கு டெய்லி தான் போறேன் வைங்களேன். அதில என்ன மேட்டர்ன்னா, இப்ப நேத்து என்ன டேட்டு 10 ஏப்ரல் 2024. சைதாப்பேட்டை கோர்ட்டு பாய்காட் நேத்து. எதுக்கு பாய்காட்னா, இந்த ஆன்லைன் ஃபைலிங் சிஸ்டம் சரியில்ல. ஆன்லைன் தேவையில்ல அப்படின்றதுக்காக தான் அந்த பாய்காட்டே அங்க பண்ணாங்க. சரிங்களா? ஒண்ணு எங்களுக்கு குடுத்தா பெர்ஃபெக்ட்டா குடுங்க. அது அரைகுறையா இருக்குது அந்த ஆன்லைனு. சரிங்களா? ஆ நான் இத மட்டும் சொல்லல. எல்லா இது அந்த ஃபேமிலி கேஸு மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி சிவிலு, இது அந்த கமர்ஷியல் கோர்ட்டு இங்கலாம் வந்து நம்ம ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த ஆன்லைனு. சரிங்களா? அதுக்காக தான் அந்த சைதாப்பேட் கோர்ட் வந்து அங்க பாய்காட் பண்ணாங்க. சரி ஓகே. இனிமே அத நம்ம ஏத்துக்க தான் வேணும். இல்லன்னு சொல்லல. பட் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கரெக்ட்டுங்களா? எங்களுக்கு ஆன்லைன் எங்களுக்கு சட்டம் தாங்க தெரியும். கரெக்ட்டுங்களா? அந்த கம்ப்யூட்டரு, ஆன்லைன் இதெல்லாம் வந்து நாங்க கத்துக்கணும் இனிமே தான். கரெக்ட்டுங்களா? ஸோ அத வந்து அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி யாராச்சும் ஏதா பண்ணி குடுத்தா பரவால்ல. எதுவுமே இல்லாம மொட்டையா எங்கள ஆன்லைன் பண்ண சொல்றீங்க. எங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. சரிங்களா? அதுவும் சில விஷயங்கள் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சுத்திக்கிட்டே இருக்குது. அது எப்படி அதுக்கு என்ன ஆப்ஷன்னும் தெரியல. அந்த ஆன்லைன்ல போய் உட்கார்ந்து கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த வலி என்னன்றது தெரியும். சரிங்களா? ஆ ஆன்லைன்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால தான் வந்து அட்வொகேட்ஸ் வந்து ஆன்லைனுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. நீங்க பெர்ஃபெக்ட்டா ஃபெசிலிட்டேட் ப ப பண்ணி குடுத்தீங்கன்னா, நாங்க சந்தோஷப்பட போறோம். இல்லன்னு சொல்லல. சரிங்களா? ஓகே. லெட் அஸ் கம் டூ த பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னாக்கா, இந்த அப்பீலுக்கு தேவையான அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் நீங்க கொண்டு வந்து செக்ஷன்ல போடணும். ஓகேவா? ஆ கன்சியூமர் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேசர் பிரிட்ஜ் ரோடு. அந்த பல்லாஸ்பத்திரி பக்கத்தில கவர்மெண்ட் பல்லாஸ்பத்திரி பக்கத்தில டிஎன்பிஎஸ்சி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் பக்கத்தில கன்சியூமர் கோர்ட் இருக்கும். 3வது மாடியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கமிஷன் ஜட்ஜ் உட்காருவாங்க. ஓகேங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்டேட் கமிஷனுடைய ரெஜிஸ்ட்ரி இருக்குது. அதாவது செக்ஷன் இருக்குது. கரெக்ட்டுங்களா? இது தெரிஞ்சவங்களுக்காக நான் சொல்லல. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். வரப்போறவங்களுக்காக நான் இத சொல்றேன். சரிங்களா? இப்ப இதில நீங்க என்னன்னா, எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் செக்ஷன்ல தான் போடணும். மெயின் கோர்ட்ல குடுக்கக்கூடாது. ஓப்பன் கோர்ட்ல குடுக்கக்கூடாது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஃப்ரெஷ் ஃபைலிங் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, அங்க ஃபேமிலி கோர்ட்ல வந்து பிரின்சிபல் ஜட்ஜ் கோர்ட் இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 10:30க்கு வந்து காலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஓஏ வந்து கத்துவாரு. ஓஏன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஃப்ரெஷ் ஃபைலிங், ஃப்ரெஷ் ஃபைலிங், ஃப்ரெஷ் ஃபைலிங்ன்னு கத்துவாரு காலைல 10:30 மணிக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், எல்லாரும் வந்து ஃப்ரெஷ் ஃபைலிங் டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து கோர்ட்ல குடுப்போம். பார்ட்டீஸ் வந்து அப்பியர் ஆவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபேமிலி கோர்ட்ல வந்து ஃப்ரெஷ் ஃபைலிங்ன்னு கத்துறா மாரி, ஸ்டேட் கமிஷன்ல கத்த மாட்டாங்க. ஃப்ரெஷ் ஃபைலிங் வந்து ஓப்பன் கோர்ட்ல கிடையாது. செக்ஷன்ல தான் குடுக்கணும் எல்லா டாக்குமெண்ட்டையும். இந்த கிரிமினல் கோர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிரிமினல் கோர்ட்ஸ்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலைல 10:30க்கு ஜட்ஜ் வந்து உட்காருவாங்க. காலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெட்டிஷன்ஸ், பெட்டிஷன்ஸ் அப்படின்னு கத்துவாங்க. பிராது, பிராது அப்படின்னு கத்துவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாராச்சும் ஃப்ரெஷ் ஃபைலிங் வச்சிருக்கிறீங்கன்னா கொண்டு வந்து குடுத்துருங்க. இப்ப காலிங் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி பெட்டிஷன்ஸ், பெட்டிஷன்ஸ்ன்னு கத்துவாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? யாராச்சும் ஃப்ரெஷ் ஃபைலிங் வச்சிருந்தீங்கன்னா, கொண்டு வந்து குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அந்த கிரிமினல் கோர்ட்ல, கோர்ட்ல கத்துறா மாரி வந்து இங்க ஸ்டேட் கமிஷன்ல கத்த மாட்டாங்க. சரிங்களா? அத வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரே கோர்ட் தான். கரெக்ட்டுங்களா? எல்லாம் ஒரே சட்டம் தான். எல்லாம் அதே பிளாக் கவுனு, அதே கோர்ட் தான். கரெக்ட்டுங்களா? ஆனா ஒவ்வொரு இடத்துல ப்ரொசீஜர் மாறும். சரிங்களா? சிவில் கோர்ட்ல ஒண்ணு, கமர்ஷியல் கோர்ட்ல ஒண்ணு, கிரிமினல் கோர்ட்ஸ்ல ஒண்ணு, கன்சியூமர் கோர்ட்ல ஒண்ணு, இப்படி ஒவ்வொன்னு மாறும். இத புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ, இந்த கிரிமினல் கோர்ட்ஸ்ல வந்து கத்துறா மாரி வந்து ஸ்டேட் கமிஷன்ல கத்தி கூப்பிட மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சிவில் கோர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? சிட்டி சிவில் கோர்ட்டு. நான் சென்னைய பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு மற்ற ஊர்கள பத்தி எனக்கு தெரியாது. சரிங்களா? சென்னை சிட்டி சிவில் கோர்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலைல 10:30க்கு ஃப்ரெஷ் ஃபைலிங் அப்படின்லாம் கத்த மாட்டாங்க. அது சிவில் கோர்ட். ஓகேங்களா? சிவில் கோர்ட்ல வந்து ஃப்ரெஷ் ஃபைலிங்ன்னு கத்துறதுக்கு அங்க வேலையே கிடையாது. சரிங்களா? அப்ப அன்னைக்கு சிவில் கோர்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெஷ் ஃபைலிங்க கொண்டு வந்து செக்ஷன்ல தான் போடுவீங்க. சரிங்க. செக்ஷன்ல வந்து இங்க இங்க எங்கேயுமே வந்து பார்ட்டீஸ் வந்து நேர்ல வந்து அப்பியர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? கிரிமினல் கோர்ட்ல ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணும்போது, ஸ்வான் அஃபிடவிட் எடுக்கும்போது, இதுக்கெல்லாம் வந்து கிரிமினல் கோர்ட்ல பார்ட்டீஸ் வந்து நேர்ல நின்னு ஆஜராகணும். சிவில் கோர்ட்ல அப்படிலாம் தேவை கிடையாது. வக்காலத்துல கையெழுத்து போட்டு குடுத்தாலே போதும். கன்சியூமர் கமிஷன்லயும், கன்சியூமர் ஸ்டேட்டு, நார்த்து, சவுத்து
ஸ்டேட் கமிஷன் எல்லா இடத்துலையுமே வந்து பார்ட்டிஸ் நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெஷ் ஃபைலிங்னு ஓப்பன் கோர்ட்டில் கத்த மாட்டாங்க. பார்ட்டிஸ் வக்காலத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாலே போதுமானது. ஓகேவா? அட்வொகேட்ஸ் புதுசாக வர்றவங்களுக்காக நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து விளக்கி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் போய் நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது. உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் விளக்கி நான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸ்டேட் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக்ஷனில் தான் எல்லா டாக்குமெண்ட்டையுமே போட்டாகணும். எல்லாத்தையும் அங்கே தான் கொடுத்தாகணும். சரிங்களா? இது அப்பீல் கேஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த லோவர் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம். அங்கே வந்து பார்த்தீங்க, லோவர் கோர்ட்னா அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. ஓகேங்களா? அதாவது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கே வந்து உங்களுடைய கேஸ் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடுச்சு. எக்ஸ்பார்ட்டினா என்னது? தோன்றா தரப்பினர் அப்படின்னு அர்த்தம். ஒரு கேஸில் வந்து கூப்பிடுறாங்கன்னா அங்கே நேரில் போய் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும். ஒன்று நீங்கள் போகணும், இல்லை உங்களுடைய வக்கீல் போகணும். 2 பேருமே போகலைன்னா என்ன ஆகும்? கேஸ் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடும். சரிங்களா? அப்படி எக்ஸ்பார்ட்டி ஆச்சுன்னா நீங்கள் அப்பீலுக்கு போகலாம். இதுதான் மேட்டர். கரெக்டுங்களா? ஒன்று வந்து அட்வொகேட்டு போகணும், இல்லைன்னா அந்த பார்ட்டி நேரில் போய் ஆஜராகணும். கரெக்டுங்களா? அப்படி இல்லைன்னா எக்ஸ்பார்ட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கன்சியூமரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வெர்ஷன் போடணும். நீங்கள் ரிட்டர்ன் வெர்ஷன் போடலை அப்படின்னாலும் எக்ஸ்பார்ட்டி ஆகிடும். கேஸ் தோற்று போச்சு அப்படின்னாலும், அந்த கேஸ் எனக்கு தோற்று போச்சுங்க, எனக்கு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த ஜட்ஜ்மெண்ட்டு, ஸோ நான் அப்பீல் போக விரும்புகிறேன் அப்படின்னாலும் அப்பீலுக்கு வருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது? பார்ட்டி அப்பியர் ஆகலைனாலும் எக்ஸ்பார்ட்டி ஆகும். அட்வொகேட் அப்பியர் ஆகலை, எக்ஸ்பார்ட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வெர்ஷன் போடலைன்னா எக்ஸ்பார்ட்டி ஆகும். அப்போ எனக்கு இந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் அப்பீலுக்கு வரலாம். எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி வரல, இந்த கேஸில் எனக்கு என் பக்கம் நியாயம் இருக்குது, அதனால் வந்து நான் வந்து அப்பீலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அப்பீலுக்கு வரலாம் ஸ்டேட் கமிஷனில். இதுதான் மேட்டர். இப்போ என்ன மாதிரி கேஸ் பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலூர் நீதிமன்றம், வேலூர் கன்சியூமர் கோர்ட்டில் எனக்கு ஒரு கேஸ் வந்து ஒன்று எக்ஸ்பார்ட்டி ஆகிடுச்சு. சரிங்களா? அந்த கேஸை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் என்னோடய கேஸ் ஒன்று எக்ஸ்பார்ட்டி ஆகிடுச்சு. அந்த கேஸை அது வந்து அந்த கேஸ் எக்ஸ்பார்ட்டி ஆனதுனால தான் நான் வந்து அப்பீலுக்கு போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன ஆச்சு? வக்கீலும் ஆஜராகலை, அந்த கம்பெனிக்காரங்க என்னோடய பார்ட்டியும் ஆஜராகலை. சரிங்களா? அவங்க அப்பீலுக்கு எப்படி திரும்ப வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து இது போல் வந்து இந்த மாதிரி அந்த லோவர் கோர்ட்டில் வந்து மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து இப்படி ஒரு கேஸ் நடந்ததே எனக்கு தெரியாதுங்க. ஓகேவா? எனக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்படலை, எனக்கு வந்து சம்மன் சர்வ் ஆகலை, எனக்கு கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வரல, எனக்கு வக்கீல் வந்து ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பலை. அப்படி வக்கீல் ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பியிருந்தால் நான் கண்டிப்பாக இந்த கேஸுக்கு வந்து ஆஜராகி விளக்கம் அளிச்சிருப்பேன். நான் கண்டிப்பாக என்னோடய வக்கீலை வந்து நான் ஆஜராக சொல்லியிருப்பேன். இப்படி ஒரு கேஸ் நடந்ததே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அப்பீலுக்கு வருவாங்க. எனக்கு வந்து ஆப்போனண்ட் அட்வொகேட்டுக்கிட்டேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வராததுனால தான் இந்த கேஸ் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடுச்சு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா என் பக்கம் நியாயம் இருக்குது, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, என்னுடைய தரப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த கேஸை நடத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு வருவாங்க. இதுக்கு பேர் தான் அப்பீல். ஓகேங்களா? ஸோ இப்படி வராங்க பார்த்தீங்களா? எனக்கு இந்த கேஸை பற்றி ஒன்றுமே தெரியலங்க, நான் கேஸ் நடந்ததே எனக்கு தெரியலங்க, எக்ஸ்பார்ட்டி ஆகிடுச்சிங்க அப்படின்னு வராங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து கோர்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, சரிப்பா அப்படியா, ஓகேப்பா, நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், ஓகேவா, உன்னுடைய வாதங்களை நான் ஏற்றுக்கிறேன். நீ என்ன பண்ணு அப்படின்னா, இப்போ அந்த கேஸ் எக்ஸ்பார்ட்டி ஆகி போச்சு, உனக்கு எதிராக தீர்ப்பு வந்து போச்சு, அதனால தானே நீ இந்த அப்பீலுக்கு வர. ஓகே, அந்த மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் உனக்கு எதிராக என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க? 1 லட்ச ரூபா கட்ட சொன்னாங்களா, இல்லை 2 லட்ச ரூபா கட்ட சொன்னாங்களா? அவங்க என்ன கட்ட சொன்னாங்களோ அந்த அமௌண்ட்டில் பாதியை கொண்டு வந்து முதல்ல ஸ்டேட் கமிஷனில் கட்டு, நான் உன்னோட கேஸை அப்பீலுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்டேட் கமிஷன் சொல்லுவாங்க. ஸ்டேட் கமிஷன்னா அது ஒரு கோர்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி அது ஒரு ஸ்டேட் கமிஷன்றது ஒரு கோர்ட்டு. சரிங்களா? இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கோர்ட்டில் ஒன்று 5 லட்ச ரூபா கட்ட லோவர் கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் வந்து ஒன்று 5 லட்ச ரூபா கட்ட சொன்னாக்கா, சரி ஓகே, அந்த ஆர்டரில் அப்படி தானே இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படி தானே இருக்குது, 5 lakhs கட்ட சொல்கிறாங்க இல்லையா, அதில் 2.5 லட்ச ரூபா நீ ஸ்டேட் கமிஷனில் கொண்டு வந்து கட்டு, உன் அப்பீலை நான் எடுக்கிறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அப்பீல். புரியுதா? வந்து ஸ்டேட் கமிஷன் வந்து இப்படி தான் சொல்லும். இப்போ இந்த பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, சரிங்க ஓகேங்க நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா நாங்கள் அங்கே ஆர்டர் வந்து 1 லட்ச ரூபா கட்ட சொன்னாங்க, 1 லட்ச ரூபா அந்த ஆர்டரில் இருக்குது, அந்த ஆர்டரில் பாதி நான் 50,000 நான் இங்கே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி வந்து கட்டுறதுக்கு முன் வருவாங்க. அது எப்படி கட்டணும் அப்படின்னா ஸ்டேட் கமிஷன் சொல்லும்.
எந்த பேங்க்கில் போய் டிடி எந்த பேங்க்கில் போய் கட்டுன்னு சொல்லுதோ அந்த பேங்க்கில் கொண்டு போய் கட்டணும். நம்ம ஸ்டேட் கமிஷன் சொல்லுவாங்க, ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் கொண்டு போய் கட்டுப்பா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடு. நீ என்ன பணத்தை வந்து ஸ்டேட் கமிஷனில் கட்டணும்னு நினைக்கிறியோ அந்த பணத்தை வந்து நீ வந்து நேஷனலைஸ்டு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடு. ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி கொடுப்பாங்க. புரியுதா சொல்கிறேன்? இந்த பணம் ஸ்டேட் கமிஷன் கட்டிடணும். லோவர் கோர்ட் வந்து 5 லட்ச ரூபா கட்டுன்னு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதில் பாதி 2.5 லட்சத்தை ஸ்டேட் கமிஷனில் கட்டணும். ஸ்டேட் கமிஷனில் கட்டினா தான் கேஸ் அப்பீல் கேஸை எடுப்பாங்க. இதுதான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 புதுசாக வந்திருக்குது. சரிங்களா? இதை ஒபே பண்ணலை அப்படின்னா அப்பீலுக்கு கேஸை எடுக்க மாட்டாங்க. ஸ்டேட் கமிஷன் சொல்கிற அந்த நேஷனலைஸ்டு பேங்க்கில் அந்த பணத்தை கட்டணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டாக கட்டணும். ஒரு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணும் ஸ்டேட் கமிஷன் என்ன சொல்லும் அப்படின்னா, டு த ரெஜிஸ்ட்ரார் SCDRC. SCDRCனா ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இந்த பேரில் வந்து நீ FD எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ஸ்டேட் கமிஷனை. இந்த பையனை இந்த கம்பெனி என்ன பண்ணுன்னா FD ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுருவான். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொண்டு போய் அந்த பணத்தை போட்டு பேங்க் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீதை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ரசீதை வந்து இவன் என்ன பண்ணுவான், கொண்டு வந்து கோர்ட்டில் கட்டுவான். அதாவது ரெஜிஸ்ட்ரி செக்ஷனில் கொண்டு வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இதுதான் மேட்டர். அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுடைய ஒரிஜினல் ரெசிப்டை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கமிஷன் சென்னை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செக்ஷனில் போய் சப்மிட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அந்த FD ஒரிஜினல் ரசீதை வந்து கோர்ட் எடுத்துக்கும், செக்ஷன் எடுத்துக்கும். அதை வந்து ஒரு 2-3 ஜெராக்ஸ் வந்து இந்த வக்கீல்கள் அதை போட்டு வச்சுக்கணும். அந்த ஜெராக்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீலு சைன் அடித்து கொடுப்பாங்க. கவுன்சல் பேர் யார்? கவுன்சல்னால் அட்வொகேட்னு அர்த்தம். கவுன்சல் ஆன் ரெக்கார்டு. கவுன்சல் ஆன் ரெக்கார்டு தான் இதெல்லாம் செய்ய முடியும். மற்ற அட்வொகேட்ஸ்லாம் செய்ய முடியாது. ஓகேவா? ரெப்ரசன்டிங் கவுன்சல்லாம் இதை செய்ய முடியாது. ஒன்லி த கவுன்சில் ஆன் ரெக்கார்டு தான் எல்லா வேலையும் செய்யணும். கவுன்சில் ஆன் ரெக்கார்டு பேர் என்ன, கேஸ் நம்பர் என்ன, அப்பீல் கேஸ் நம்பர் என்ன, இதெல்லாம் வந்து இதெல்லாம் போட்டு சைனு சீலெல்லாம் போட்டு அந்த ரெஜிஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து உங்கள் அட்வொகேட் கையில் கொடுத்துடுவாங்க. சரிங்களா? இதுதான் மேட்ரு. இப்போது இதெல்லாம் பண்ணால் தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கேஸ் நம்பரே ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? அப்போ தான் உங்கள் கேஸோட உங்கள் ஃப்ரெஷ் ஃபைலிங்கை வந்து கட்டை எடுத்து பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க செக்ஷனில். ஓகேங்களா? ஏன்னா இப்போது பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு வந்துட்டீங்க. பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு வந்தால் கோர்ட்டு சொல்கிறது தான் கேட்கணும். அதானே நடைமுறை. ஸோ அப்போ என்ன சொல்லும், நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்க, பணத்தை கட்டி ரசீதை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. FD ரசீட்டை வந்து ஸ்டேட் கமிஷனில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து உங்கள்கிட்டேருந்து வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி பீரோவில் வச்சுருவாங்க. ரசீதில் சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், உங்களுடைய கேஸ் கட்டையே கையில் எடுத்து பார்ப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு பணத்தை கட்டு. இல்லைங்க ஐயா, நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டை பார்த்து நம்பரிங் பண்ணி விட்ருங்க, அப்புறம் பணம் கட்டுறேன்னா அதெல்லாம் முடியாது. ஃபஸ்ட்டு பணத்தை கட்டு, அதுக்கப்புறம் தான் கேஸ் கட்டையே எடுப்பேன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கிறீங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய காலேஜில். அங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களா இதையெல்லாம்? சொல்லிக் கொடுப்பாங்களா இதையெல்லாம்? வாய்ப்பு இருக்கா சொல்லிக் கொடுக்கறதுக்கு? நீங்கள் 2 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு பணம் கட்டி ஒரு பெரிய பெரிய காலேஜில் படிக்கிறீங்க இல்லையா, அந்த காலேஜில் இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. அங்கே சட்டம் தான் சொல்லித் தருவாங்க. இது நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல். கரெக்டுங்களா? நீங்கள் அங்கே படித்தது தியரட்டிக்கல். ஓகேங்களா? காலேஜில் நீங்கள் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு காலேஜில் என்ன சொல்லித் தருவாங்கன்னு எனக்கு தெரியலங்க. சரிங்களா? ஆனால் 2 லட்ச ரூபாய்க்கு என்ன சொல்லித் தருவாங்கன்னு எனக்கு தெரியலங்க. சரிங்களா? கோர்ட்டில் வந்து கற்றுக்கிறது தான் உண்மையான நாலேஜ். அங்கே உங்களுக்கு சட்டத்தை அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் இதுதான் ரியல் நாலேஜ். கரெக்டுங்களா? இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுடைய சீனியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லை உங்கள் கூட இருக்கிற அட்வொகேட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரணும். உங்கள் கூட வேலை செய்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர் அட்வொகேட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த சீனியர்கிட்ட வேலை செஞ்சு இந்த வேலையை நீங்கள் கற்றுக்கணும். சரிங்களா? அதாவது எடுத்த உடனே போன உடனேயே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் வந்து நீங்கள் வந்து வேலை செஞ்சு கற்றுக்கணும். நம்ம ஸ்டேட் கமிஷன் கோர்ட்டுக்கு எதுக்கு போகிறோம், எதுக்கு ஹியரிங் அட்டன் பண்ணுறோம், நம்ம ஏன் போய் ஜட்ஜு முன்னாடி நிற்கிறோம், இன்றைக்கி கேஸோட உண்டான ஸ்டேஜ் என்ன, இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, எதுவுமே தெரியாது. அப்படியே நம்ம போய் மொட்டையாக ஜட்ஜு முன்னாடி நிற்போம், பயப்படுவோம். ஏன்னா கேஸுடைய ஸ்டேஜ் என்னன்னே தெரியாது. நம்ம எந்த பார்ட்டிக்கு அப்பியர் ஆகிறோம், அப்பீலண்ட்டா ஆப்போசிட் பார்ட்டியா, நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பயப்படுவோம்.
அப்புறம் அங்கே செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க்கு, சூப்பரிண்டெண்டன்ட்டு, ஆஃபீஸ் பாய் இவங்க இந்த முக்கியமாக ஒரு விஷயமும் தெரியல வைங்களேன், அங்கே செக்ஷனில் வேலை செய்கிற ஓஏ இருக்கார் பாருங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அவரை பார்த்து நம்ம பயப்படுவோம். நமக்கு தான் விஷயம் தெரியாது. நமக்கு பக்காவாக விஷயம் தெரிஞ்சு போச்சு, கேஸோட ஸ்டேஜ் தெரிஞ்சு போச்சு, சட்டம் தெரிஞ்சு போச்சு, கேஸ் ப்ரொசீடிங்ஸ் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம ஜட்ஜு முன்னாடி போய் தைரியமாக நிற்போம். ஜட்ஜு கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுவோம். விஷயமும் தெரியல, வேலையும் தெரியலன்னா அங்கே செக்ஷனில் வேலை செய்கிற ஓஏவை பார்த்து அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு நம்ம அவர் வந்து உங்களை மேலேயும் கீழேயும் பார்ப்பார். நீங்கள் கவுனை போட்டு நிற்பீங்க, பிளாக் கவுனை போட்டு. அவர்கிட்ட என்ன வரும் உங்களுக்கு, அண்ணா வணக்கண்ணா, நான் இது என்னண்ணா, அது என்னண்ணா, அது அப்படிண்ணா இப்படிண்ணா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அவன் அது அப்புறம் வா, இப்போ வா, அப்படி வா, இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒருமையில் பேசிட்டு போவான். கரெக்டுங்களா? கடைசியில் பார்த்தா அது ஒரு சாதாரண சப்ப விஷயமா இருக்கும். இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, வேலையை கற்றுக்கிட்டா, விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம ஜட்ஜு முன்னாடி அழகாக நின்று ஆர்குமெண்ட் பண்ணலாம். ஜட்ஜு கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லலாம். ஜட்ஜுக்கிட்ட நம்ம மரியாதையை சம்பாதிக்கலாம். இல்லைன்னா ஜட்ஜு என்ன பண்ணுவார் அப்படின்னா, போய் ஓரம் உட்கார் போ அப்படின்றவார். விஷயத்தை கற்றுக்கிட்டு வா, முதல்ல போய் கட்டை படிச்சுட்டு வா, ஸ்டேஜை தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்லுவார். அதுவும் ஓப்பன் கோர்ட்டில் எல்லாரும் முன்னாடியும் நமக்கு அசிங்கமாகும். கரெக்டுங்களா? அதனால் இதுதான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது, நான் பட்ட அவமானத்தை நீங்கள் படக்கூடாது, என்னுடைய நான் அழுத அழுகையை வந்து நீங்கள் அழக்கூடாது. அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கமாக விலாவாரியாக நான் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இஷ்டம்னா பாருங்கள், கஷ்டம்னா போங்க. கரெக்டுங்களா? நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதை நான் வந்து பெருசாக ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கற்றுக்கலைங்க. கரெக்டுங்களா? இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆகிப்போச்சு. ஓகேங்களா? என்னென்னா ஒரு 5 வருஷம் முதல்ல ஸ்டாம்ப் ஓட்ட விடுவாங்க. போய் 20 ரூபா ஸ்டாம்ப் வாங்கினு வா, 5 ரூபா ஸ்டாம்ப் வாங்கினு வா, ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வா, ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறது, போய் வாய்தா வாங்கிட்டு வா, செக்ஷனில் போய் வேலையை கவனி, இதுக்கு எந்த கோர்ட் எங்கே இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகிடும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் நம்ம ஸ்டேஜில் இது என்ன ஸ்டேஜ்னே தெரியாமல் போய் அப்பீர் ஆகி ஜட்ஜிட்டு திட்டு வாங்கிட்டு வருவோம். கரெக்டுங்களா? என்னடா இது, நம்ம பிஎல் படிச்சுட்டு கவுனை மாட்டிக்கிட்டு கெத்தாக வந்து ஜட்ஜு முன்னாடி நின்று ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி அசிங்கப்படுறோமே, படுறோமேன்னு சொல்லிட்டு அழுவோம் மனசுக்குள்ளே. ஆனால் கண்ணில் தண்ணி வராது, மனசு மட்டும் அழும். கரெக்டுங்களா? இந்த வலி வேதனையெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் வந்து எனக்கு பின்னாடி வர்ற என்னுடைய சமூகம், என்னுடைய வக்கீல் சமூகம், என்னுடைய சகோதரர்கள் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். பார்த்தா பாருங்கள், பார்க்கலன்னா போங்க. நீங்கள் பார்க்கறதுனால எனக்கு ப்ராஃபிட் கிடையாது, நீங்கள் பார்க்கலன்னா எனக்கு லாஸ் கிடையாது. சரியா? நான் கற்றுக்கிட்டதை நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்றேன். அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் ரொம்ப போர் அடிக்கிறீங்க, ரொம்ப இன்னும் விஷயத்துக்கே வரமாட்டீங்க, 22 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்கள் வீடியோவே தேவையில்லை, நான் பார்க்க மாட்டேன் சார்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அங்கே ரொம்ப அவமானப்பட்டு அழுது நிற்கிறான் பார்த்தீங்களா எவனோ ஒரு வக்கீல், ரொம்ப அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு யாருமே எனக்கு சொல்லித் தரலையே, எனக்கு என்ன மேட்ருன்னு தெரியலையே, எனக்கு மேட்ரு தெரிஞ்சால் நான் சூப்பராக வேலையை பண்ணுவேனே, பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேனே, கரெக்டாக, ஆனால் எனக்கு விஷயம் தெரியாமல் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேனே, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உட்காந்து அழுகுறான் பாருங்கள். அவனுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தா போதும், அவன் தங்கமாக பார்ப்பான். அழகாக நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு கோர்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் காட்டுவான். அவன் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவன் வெற்றி நடை போட்டான், அவன் சம்பாதிச்சதுனால எனக்கு போதுங்க. நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆண்ட இறைவன் எனக்கு வந்து என்ன பண்ணிவிடுவான், எனக்கு ஒரு பங்களாவை ரெடி பண்ணி கொடுத்துருவான். கரெக்டுங்களா? ஏன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ன்றது உயர்ந்த சொர்க்கம். கரெக்டுங்களா? அங்கே நமக்கு இடம் வேணும்னா நாம் வந்து அடுத்தவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க பெரிய ஆள். கரெக்டுங்களா? எல்லா விஷயத்தையும் நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு பக்காவாக ஜட்ஜு முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க பெரிய ஆளுன்னா, அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறான் பாருங்கள், அவன் இவனை விட பெரிய ஆள். அப்போ நான் அடுத்தவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்போ நான் பெரிய ஆள் தான். சரிங்களா? நான் மார்த்தட்டிக்க விரும்பலைங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேனே, அதை கூட இங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே. இங்கே தட்டி விடுறதுக்கு தான் ஆள் இருக்குது. தட்டி கொடுத்து மேலே தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, தள்ளி விடுறதுக்கு தான் ஆள் இருக்குது. கரெக்டுங்களா? ஆகையினால புத்திமானே பலவான், ஒருத்தர் நல்ல விஷயத்த சொல்கிறாருன்னா அதை கேட்டு கற்றுக்கங்க. கரெக்டுங்களா? எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எங்கெங்கேயோ போய் வெயிட் பண்ணுறோம். இந்த படிப்பை கற்றுக்கிறதுக்கு, நாலேஜை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தால் தான் என்ன கேடு. சரிங்களா? இந்த சாதாரண இந்த ப்ரொசீஜரை கற்றுக்கிறதுக்கே எனக்கு பல வருஷம் ஆகிப்போச்சு. கரெக்டுங்களா? அது கடவுள் எனக்கு எழுதின விதி. ஓகேங்களா? நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் வெல்த்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நான். அதாவது ஜூனியர்ஸ் போய் கோர்ட்டில் வந்து திருன்னு முழிக்கக்கூடாதுங்க. சரிங்களா? அங்கே போய் தடவிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஓகேங்களா? அங்கே சூப்பரிண்டென்டென்ட்டும் கோர்ட் ஆஃபீஸரு, கிளர்க்கு இவங்கெல்லாம் வந்து உங்களை ஏளனமாக நினைக்கக்கூடாது, உங்களை கேவலமாக அவங்க மனசில் நினைக்கக்கூடாது. ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து கேவலமாக நினைக்கிறான்னா அவன் மைண்ட் வாய்ஸ் நம்மளுக்கு கேட்டுடும்.
ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உலக அனுபவத்தை நான் பெற்றிருக்கேன். ஓகேவா? நம்மள பார்த்து அவன் அவன் நம்மள பார்க்குற பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா, "நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் ஒரு வக்கீலு, பெருசா கவுன மாட்டிக்கிட்டு வந்துட்ட. ஒரு சாதாரண கிளர்க்கு வேலை உனக்கு தெரியல" அப்படின்னு அவன் சொல்லுவான். "நான் கிளர்க்கு வேலை எனக்கு தெரியலப்பா, கிளர்க்கு வேலை எனக்கு தெரியாது. நான் கிளர்க்கு கிடையாதுப்பா, நான் அட்வொகேட்டுப்பா. நீ தான்ப்பா கிளர்க்கு." கரெக்ட்டா இல்லையா? என்னோட நாலேட்ஜ் உனக்கு கிடையாது. உன் நாலேட்ஜ் எனக்கு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு சட்ட நாலேட்ஜ் எனக்கு இருக்குது. கிளர்க்கு வேலை எனக்கு தெரியாது. அந்த கிளர்க்கு வேலைய செய்யத்தான் உன்ன போட்டுருக்காங்க. அந்த வேலையே நீ அரைகுறையா பார்த்துக்கிட்டு இருக்க. நீ செய்ய வேண்டிய கடமைய நீ செய்யல. நீ சொல்ல வேண்டிய விஷயத்த நீ எனக்கு கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிற. அப்படின்னு நம்ம அந்த நேரத்தில அந்த கிளர்க்க போய் எகிற முடியாது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா விஷயம் தெரியாது. ஃபர்ஸ்ட்டு வேலைய கத்துக்கணும், விஷயத்த கத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? அதனால ஒரு மனுஷன் நம்மள கேவலமா பார்க்குறான் அப்படின்னாலே அவன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடும். கரெக்ட்டுங்களா? இதுதான் மேட்ரு. ஏன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு தான் நாலேஜ்டா இருப்பாங்க. முக்காவாசி ஃபுல் நாலேட்ஜ் அட்வொகேட்டுக்கு தான் இருக்கு. வேற யாருக்குமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? அவங்க அந்த செக்ஷன்ல வேலை செய்றாங்கன்னா, சுத்தி சுத்தி அந்த செக்ஷன் வேலை தான் அவங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? மேற்கொண்டு எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரியாது. இதே வக்கீலுன்றவன் வந்து லோயர் கோர்ட்டுக்கும் போவான், ஹை கோர்ட்டுக்கும் போவான், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போவான். எல்லா கேஸையும் சிவிலும் பார்ப்பான், கிரிமினலும் பார்ப்பான், கமர்ஷியல் கேஸும் எடுத்து பார்ப்பான், ஃபேமிலி கேஸ் பார்ப்பான், ரியல் எஸ்டேட் மேட்டர் பார்ப்பான், போலீஸ் பஞ்சாயத்து பார்ப்பான், எல்லா கேஸும் பார்ப்பான். அவன் தான் வக்கீலு. கரெக்ட்டா இல்லையா? அப்படி எல்லா நாலேட்ஜையும் நம்ம வளர்த்துட்டு உட்காந்துருப்போம். ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கு, ஒரு ஒரு ஓஏ நம்மள அசிங்கப்படுத்திட்டு போவான். இதெல்லாம் அங்க நடக்கும். நடந்திருக்கு. நடக்கும். இனிமேலும் நடக்கும். எல்லா அட்வொகேட்ஸுக்கும் இது நடக்கும். கரெக்ட்டுங்களா? இப்படிலாம் நடக்கும்போது, அப்ப நம்ம நம்ம வந்து ரொம்ப உட்காந்து அழுவோம். "என்னடா இப்படி ஆயிப்போச்சே நம்ம தலையெழுத்து" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கவலை வேண்டாம். சப்ரு செய்யுங்க. பொறுமையை கையாளுங்க. கரெக்ட்டுங்களா? 26 நிமிஷமா பேசிட்டு இருக்கீங்க. மேட்டர சொல்ல மாட்றீங்க. பொறுமையா போயிடுச்சு சார். அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருங்க. எனக்கு கவலை கிடையாது. நான் இப்படி தான் பேச முடியும். எனக்கு ஸ்லோவா தான் பேச முடியும். நான் விலாவாரியா தான் பேசுவேன். கரெக்ட்டுங்களா? உங்க அவசரத்துக்கு என்னால பேச முடியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாழைப்பழத்த உரிச்சு வாயில ஊட்டுவாங்க பார்த்தீங்களா? அததான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சரிங்களா? ஒண்ணே ஒண்ணு மட்டும் நெனச்சுக்கங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கோர்ட்டுக்கு போயிட்டீங்க அப்டின்னா, அங்க இருக்கிற யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மனசுல வச்சுக்கோங்க. கரெக்ட்டுங்களா? நான் சொல்றது உண்மையா, இல்லையான்றத நீங்க கோர்ட்ல போய் பிராக்டிஸ் பண்ணும்பொழுது, அடுத்தவங்க கிட்டேருந்து கோஆப்பரேஷன் அண்ட் சப்போர்ட் கிடைக்குதான்றத மட்டும் பாருங்களேன். ஓகேங்களா? உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அது அது இறைவனுடைய அனுக்கிரகம். எனக்கு அது கிடைக்கல. நான் ஒவ்வொரு இடத்தையும் கஷ்டப்பட்டு தான் நான் கடக்கணும்னு கடவுள் எனக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. சரிங்களா? எனக்கு கிடைக்காத சப்போர்ட்டு, ஹெல்ப்பு அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். கரெக்ட்டுங்களா? ஆனா மறுபடியும் சொல்றேன், கஞ்சிக்கு செத்தவன் பெரிய லெவல்ல வருவான். கரெக்ட்டுங்களா? எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம, சப்போர்ட்டும் இல்லாம, தானே சுயம்புலிங்கமா வரான் பார்த்தீங்களா? அவன் வந்து பெரிய லெவலுக்கு வருவான். சரிங்களா?